அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. இது சமரசம் தலையங்க நேரம். 2026 மே 1 முதல் 15 இதழுக்கான தலையங்கம் வெறுப்புக்கு பலியாகாதீர்கள் என்ற அந்த தலையங்கத்தை இப்போது விரிவாக காணலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த கம்பெனியில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு இளைஞரும் 7 பெண்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி தங்களுடைய மேலாளர்களாக இருக்கக்கூடிய டேனிஷ் ஷேக், தௌசீஃப் அக்தர், சஃபி ஷேக், ஷாருக் குரைசி, ரசா மேமன் அவர்களுடன் மேலாளர் அஸ்வினி சைனானி ஆகியோர்லாம் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் என்றும், அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்கள் தலையில் தொப்பி அணிவித்தார்கள், எங்களை தொழுமாறு கட்டாயப்படுத்தினார்கள், மத மாற்றத்திற்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய வகையிலே எங்கள் மீது மத திணிப்புகளை மேற்கொண்டார்கள் போன்ற அதிர வைக்கும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் அள்ளி வீசினார்கள். இந்த புகாரை தொடர்ந்து உடனடியாக காவல்துறை விசாரணை செய்து 9 வழக்குகளை பதிவு செய்தது. நிறுவனத்தினுடைய மற்றொரு அதிகாரியான அஸ்வினி சைனானிக்கு 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவல் தண்டனை. நீதிமன்ற காவலில் அஸ்வினி சைனானி வைக்கப்பட்டார். இந்த நிகழ்வை கண்டித்து ரன் ராகினி ஜன் ஆக்ரோஷ் என்ற பெயரில் ஒரு பெரிய வாகன பரப்புரையை, இருசக்கர வாகன பேரணியை அங்கே நடத்தினார்கள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தேவயானி ஃப்ராண்டே இதை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்தது. பாருங்கள், முஸ்லீம்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை கட்டாய மதமாற்றத்தை ஈடுபடுத்த செய்கிறார்கள், கட்டாய வழிபாட்டுக்குள் அவர்களை தள்ளுகிறார்கள், பாலியல் தொந்தரவுக்கு அவர்களை ஆளாக்குகிறார்கள் என்று சொல்லி இதை எப்படி ஒரு மதச்சாயம் பூசுகிறார் என்று சொன்னால், இதில் வெளிநாட்டு பழக்கம், பணப்புழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றா பாகிஸ்தான் வந்துடும் இல்லையா, அங்கேருந்து அவர்களுக்கு பணம் வருது, இங்கேருந்து பணம் வருது. உடனே அடுத்த குற்றச்சாட்டுன்னா இவர்களெல்லாம் தீவிரவாதிகள், டெல்லியில் நடந்த கார் குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குது, அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறது. இது கட்டாய மதமாற்றம், அப்புறம் பாலியல் குற்றச்சாட்டு, வெளிநாட்டு பணம், டெல்லி கார் குண்டு வெடிப்பு, தீவிரவாதம் சொல்லி இதற்கு பல்வேறு வகையான கதைகள் சோடிக்கப்பட்டது. வழக்கமாக அவர்கள் லவ் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களை கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட அவர்கள் ஆண்கள் பெண்களை கவர்ந்து செய்து லவ் பண்ணி அந்த ஜிஹாத் ஈடுபடுறாங்கிறது லவ் ஜிஹாத் ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ஜிஹாது வந்தது. வெள்ள ஜிஹாது, எச்சில் ஜிஹாது, இப்படியான ஏராளமான ஜிஹாதுகளில் இந்த ஜிஹாதுக்கு அவர்கள் கார்ப்பரேட் ஜிஹாது அப்படிங்கிற பேர் வச்சு வெறுப்பை விதைக்க தொடங்கினார்கள். இந்த வெறுப்பு பரவ ஆரம்பித்து விட்டது. எல்லாருமே எந்த அளவுக்கு இதில் பொய் புனையப்பட்டது என்பது என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆரான நிதா கான் தலைமறைவாயிட்டார், அவற்றை கொடுத்து எந்த புகாரையுமே அவர் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நிதா கான் உடனே அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, நான் எங்கேயுமே தலைமறைவாகலை, அவர் கர்ப்பிணியாக இருக்கிறார். அவர் திருப்பி சொல்கிறார், நான் டெலிகாலர் தான், நான் ஹெச்ஆர்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ இது எந்தளவு பொய்யான செய்தி அப்படிங்கிறது தெரிய வருது. இதை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி இதை விசாரிக்குது. விசாரித்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு எதுக்குமே ஆதாரம் இல்லை, பாலியல் துன்புறுத்தல், கட்டாய மதமாற்ற பின்னணி, வெளிநாட்டு தொடர்புகள், எந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எஸ்ஐடியுடைய தலைவர் சந்தீப் மிட்கே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குழு தலைவருக்கு புகார் அளித்த ஒரு பெண் சொன்னோம் இல்லையா, அந்த பெண்ணுக்கும் இருந்த ஒரு காதல் விவகாரம் தான் இப்படி ஜோடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் வரும்போது சமூக செயற்பாட்டாளர் தீஸ்டா செட்டல்வாட் ஒரு ஆழமான ஒரு கேள்வியை முன்வைத்தார். என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இது ஒரு காதல் விவகாரம் என்று சொன்னால் இதை மதத்துடன் முடிவு செய்யக்கூடிய, பிணைக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கிருந்து வந்தது? இதேன் மதத்தோடு இணைத்து ஒரு வெறுப்பை கட்டமைக்கிறார்கள், இஸ்லாமோபோபியாவிற்கு இதை எப்படி கொண்டு நிறுத்துகிறார்கள் என்ற ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஏபிசிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லி உண்மை நிலவரம் என்னன்னு தெரியறதுக்காக டிசிஎஸ்க்குள்ளே போகிறாங்க, சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்கிறாங்க, ஒரு நீண்ட ஆய்வை மேற்கொண்டு அவர்கள் ஒரு அறிக்கை செய்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இப்படியான எந்த குற்றச்சாட்டுக்குமே அங்கே ஆதாரங்கள் கிடையாது, எல்லாமே புனையப்பட்ட வழக்குகள் தான்.
இது ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதிலிருந்து இது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கொண்டு வந்து பல பொய் பரப்புரைகளுக்கு இவங்க எட்டு செல்கிறார்கள். இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படணும்னு சொல்லி ஏபிசிஆர் வந்து வலியுறுத்தியிருந்தது. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையுமே பாஜக மிக சரியாக பயன்படுத்தும். ஊடகங்களும் அது பெரிய கொண்டாட்டங்களாக கொண்டு வரும். இணையதளத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதை பின்னூட்டமிடுவதும் அதை பரப்புவதுமான வேலைகளில் செய்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை கட்டமைக்கப்படுகிறது, வெறுப்பு கூர்த்திட்டப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்னாலும் தாடி வச்சிருப்பான், தொப்பி வச்சிருப்பான்ற அந்த இமேஜை தாண்டி நீங்கள் முஸ்லீம்களை வேலைக்கு சேர்க்காதீங்க, அவங்க படித்து ஐடி நிறுவனங்களில் உயரிய டீம் லீடராக இருந்தாலும் கூட அவர்களும் தீவிரவாதிகளாக இருப்பார்கள். எனவே அவர்களை வேலையற்றவர்களாக மாற்ற வேண்டும். முஸ்லீம் இளைஞர்களை, முஸ்லீம் பெண்களை தீவிரவாதிகளாக காட்டுவதன் மூலமாக, வெளிநாட்டுக்கு அவர்கள் தொடர்பு இருப்பதன் காட்டுவதன் மூலமாக அவங்களோட நீங்கள் பழகினீங்கன்னா அவங்களை கட்டாய மதமாற்றம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இதை திரைப்படங்களின் வாயிலாகவும் தொடர்ந்து வகுப்புவாதிகள் பரப்புரை செய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை அவர்கள் சரியான முறையிலே இந்த பொய் பரப்புரை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக பரப்புகிறாங்க. இது வேகமாக பரப்புகிறாங்க. அப்போ இதை படிக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, பாருங்கள், முஸ்லீம் எங்கே இருந்தாலும், அவன் படித்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்ற அந்த ஒரு இமேஜை அவர்கள் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுனா, முஸ்லீம்களுக்கு வேலை கிடைக்காது. எந்த ஒரு நிறுவனத்திற்கு போனாலும் பேரை கேட்டாலே இவன் ஆள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்று தகுதியும் திறமையும் இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயரால் மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இந்த கார்ப்பரேட் ஜிகாதை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை பகல் வெளிச்சமாக அப்படி கிடையாது. அப்படி ஏனென்று சொன்னால், ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களை போய் கட்டாயப்படுத்த முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடித்துக் கொள்வதும் பிற மத வழிபாடுகளை திணிப்பதும் யார் என்று சொன்னால் வகுப்புவாதிகள் தான். ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையர்களாக இருந்து கொண்டு அவர்கள் எந்த காலத்திலும் அப்படியான கட்டாய மதமாற்றத்தில் அவர்கள் ஈடுபட்டதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பொதுமன் என்ன செய்யக்கூடாதுன்னா இதை நம்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த செய்தி தான் பெரிய அளவில் வெளியே வரும். அவர்கள் நாசிக்கில் வந்து இந்த மாதிரி மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்க, நாசிக்கில் முஸ்லீம்கள் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள், நாசிக்கில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் இந்த மாதிரி தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் பரவலான பிறகு, இதுதான் ஊடகத்தில் பேசப்பட்ட பிறகு, இதுக்கு வரக்கூடிய மறுப்பு செய்தி இருக்குல்ல, அது ஒரு பெட்டி செய்தியாக வரும், ஒரு சின்ன செய்தியாக வரும். நான் சொன்னது மாத்தியமம் போன்ற மலையாள இதழில் வெளியே வந்த செய்தி, இது சமரசம் போன்ற இதழ்களில் வெளியே வருது. ஆனால் பெருவிய ஊடகங்கள் இது பேசப்படாது, இது மறைக்கப்படும். ஆனால் எந்த செய்தி வரும், நாசிக்கில் இப்படி நடந்ததுங்கிற செய்தி மட்டும்தான் வரும். ஆனால் அதற்கான மறுப்பு செய்திகள் வராது. எனவே நாம் மிக ஆழமாக நாம் கேட்டுக்கொள்வது, இது மாதிரி ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், இது போன்ற புனையப்பட்ட வழக்குகளில், செய்திகளில் உண்மை நிலையே அறிய வேண்டும் என்பதற்கு பொதுமக்களுக்கு நாம் மிக முக்கியமான வேண்டுகோள் விடுக்கிறோம். வெறுப்புக்கு ஒரு காலமும் பலியாகி விடாதீர்கள். இந்த செய்திகளெல்லாம் விழுங்கிவிட்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே தீவிரவாத சமுதாயமாக பிழையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன ஒரு செய்தி வருதுன்னா அதை நீங்கள் ஃபேக்ட் செக் செய்ய வேண்டிய, சரிபார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எந்த செய்தியுமே விழுங்கிவிடக்கூடாது. நிதானித்து அவதானித்து அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியை பொதுமக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது பொய்யான, போலியான, ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் கோரிக்கை வைப்பது, இதை பரப்பியவர்கள் யார், இதற்கு திட்டமிட்டவர்கள் யார், இதில் உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே அப்படி இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோம். அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் அங்கே தண்டிக்கப்பட வேண்டும். ஊடக செய்திகளை நீங்கள் நம்பி விடாதீர்கள் என்று மீண்டும் கேட்டு, ஒரு வெறுப்பை நமக்குள் வளர்த்து விடக்கூடாது. உண்மை வெல்ல வேண்டும், அறம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். வெறுப்புக்கு நாம் ஒருபோதும் பலியாகிவிடக்கூடாது.